எடுத்துக்கோங்க. யோசுவா 1:9 எடுங்க. 269 பக்கம். உங்கள் பக்கம் சொல்றதுனால சீக்கிரம் எடுத்துக்கோன்னு மாறி படிச்சிடக்கூடாது. பக்கம் சொல்லிடுறேன். யோசுவா 1:9 பக்கம் 269 பக்கம் எடுத்து படவன் படி, சத்தமிட்டு படிங்க. நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பாருங்க, பலம் கொண்டு தடமடமா இரு, நீ திகையாதே கலங்காதே, நீ போகும் இடங்கள்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கார் என்றார். நீங்க வந்த ஜனங்களோட உங்களோட இருக்கிறது சொல்றாராமா, நீ போகும் இடங்கள்லாம் நான் உன்னோட இருப்பிக்கிறேன். ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, நீ எங்க போறையோ, இங்க வர்றையோ, இங்க இருக்கிறியோ அங்கெல்லாம் நிற்ப. நின்று உன்னை கரம் பிடிச்சு நடத்தி கொண்டாந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாட்சி சொல்லி உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றிய தீர்வே சொல்றாரு. ஆனா அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு தேவன் மனிதனும் இல்லை, மனமாற ஒரு மனமுத்திரனும் இல்லை. சொல்லியும் செய்யாதிருப்பனா, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பனான்னு சொல்லி கேட்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும்னா நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையே நல்ல தெளிவா பார்த்து அதை போயிட்டு கேட்டு அந்த வசனத்தை கேட்டு வார்த்தை கேட்டு அப்ப நடக்கும் போது தேவன் உங்களை விட்டு என்ன பண்ண, நீ என்ன பண்ண, இன்னொரு கதை படிங்க. நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? நீ பலம் கொண்டு தடபடமாறு, நீ திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். பாத்தீங்களா எப்படிப்பட்டவர் அப்படி இருப்பார். அப்படிங்கிற போது நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இந்த வசனத்தை நீங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, உபாகம் எடுத்துக்கோங்க. 28 1-2 படிங்க. 28 விபாகம் 28 1-2. நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தர், நீ உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்து, நீ அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து உன் தேவனாய் கர்த்தர் பாருங்க பூமியில சகல ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாக வைப்ப. பாத்தீங்களா, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு மேன்மையான ஜாதி எந்த ஜாதியும் இல்லை. வேதம் அப்படி சொல்லு, நான் சொல்லலை. இல்லையா? அதனாலதான் ஒரு அதிகாரி போனா, நீ கிறிஸ்துவ, நீ எல்லாம் மேல் தெய்வத்துக்கு உட்பட ஆளுங்களா? அதிகாரி கேட்கிறாங்க நம்மளை பார்த்து. அப்ப நாங்கள யாரு? உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரனுங்கள் குமார்த்திகள் நீங்கள் தான். அதை நீங்க புரிச்சுக்கணும். உன்னதமானவருடைய நேற்று வாரம் சொன்னேன், நீங்க தான் யாரும் சொன்ன குமாரன் குமார்த்திகள் என் பிள்ளைகள் அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். வானத்தையும் பூமியை உண்டாக்க தேவன் உங்களை பார்த்து சொன்னார். சந்திர சூரியனை படைத்த தேவன் பார்த்து உங்களை சொன்னார். நட்சத்திரங்களை உண்டாக்கி பேர் சொல்லி அதே நேற்று ஏங்க செய்த தேவன் பார்த்து உங்களை பார்த்து சொன்னார். ஆமே சொல்லி போட்டு இதெல்லாம் சொன்ன தேவன் எத்தனை படிச்சிட்டீங்க? அதுல 1 படிச்சிட்டீங்க. 2 படிக்கிறதுல நீ உன் தேவனாய் கர்த்தரின் வாரணி சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல வந்து உனக்கு பலிக்கு சொல்றதெல்லாம் பலிக்கு. சொன்ன வார்த்தைக்கு தேவன் சொன்ன காரியங்களுக்கு நீ செவி கொடுத்து நடந்து அவருடைய வழியை கட்டளையை கை கொண்டு நடந்தா இதெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் தேவன் சொல்லி போட்டு நீ போகுமிடமெல்லாம் இருக்கிறாரு. அப்புறம் நீ பலம் கொண்டு தடமடமா இருக்குங்கிறாரு. இதெல்லாம் தேவனை கட்டி சொல்லி போட்டு இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. எப்படிப்பட்ட குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. பாருங்க, உபாகம் 28 47 படிக்கலாமே. பாரு, நீ சகலமும் பரிபூரணமா இருக்கையில நீ மகன மகிழ்ச்சியோட களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை நீ சேவியாமல் போனபடியால். பாத்தீங்களா, நீ மனமகிழ்ச்சியாக சொத்து சுகத்தை தேவனை கத்து கொடுத்த பிறகு நீ கொஞ்சம் சந்தோஷம் பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ண ஈர் பேராகி பேனே குட்டி போடுற மொட்டு விட்டு குட்டி போடுற நேரத்துல சந்தோஷத்தில் என்னோட துதிக்க தெரியல, தேவனே போட்ட தெரியல,
தேவன் இடத்துல அணுக தெரியல, தேவனுடைய பிள்ளைகளோட பேச தெரியல, என்ன சொல்லலாம் சொல்லபடி தெரியல. தெரியாதன்னு என்னொன்னு விட்டு விட்டாயின்னு சொல்லிதான் சொல்லு. அது சொன்னதால உனக்கு எல்லாமே சந்தோஷம் பூரணப்பட்டு எல்லாமே கத்துறதானே சொல்லி கொடுத்த தேவன் வேற முன்னோட சொல்றாரு பாருங்க. பெரியோர் குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார். சரி, அதுல என்னொன்னு 7 வருஷம் 8 படிக்கிறதுலையே 48 சகலம் குறையப்பட்டு பாருங்க, பட்டினியோடும் தாகத்தோடும் பாருங்க என்ன பண்றது, நிர்வாணத்தோடும் கர்த்தருக்கு விரோதமாக பாருங்க அனுப்பும் சத்துருக்களே சேமிப்பாய். பாத்தீங்களா? ஏன்னா நீ தொழுகிற நேரத்துல, துதிக்கிற நேரத்துல, தேவனை வணங்குற நேரத்துல, சாக்கு சொல்லிட்டு ஓடுற நேரத்துல ஏன் அப்படி ஓடுனாய்? உனக்கு ஆண்டவர் உன்னை வசத்தோடு நாளுக்கு நாள் விருத்தி அடைச்சு நீ நாளுக்கு நாள் கம்பீரனும் வாழணும். பட்டணத்திலையும் ஆசிரியத்துக்கு வெளியும் ஆசிரியருக்கு உன்னுடைய மாத்தோடு வேணா உன்னை என்ன உடனே மா தொட்டியுமே எண்ணெய் தொட்டியுமே ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னார். அதே தேவனுடைய ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ வழி தேடி எனக்கு வந்து கொஞ்சோண்டு ஆனானே நம்ம என்ன பண்றோம், மாறிடுறோம். மாறனுடைய ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, உன்னை அறியா தெய்வத்தை அறியாத உன்னை வந்து ஆண்டு வாங்கலாம். அவ்வளவு நிலைமைக்கு நாமளே தள்ளப்பட்டுருமா? ஏன் இல்லையா? தேவ சனங்கள் போது எப்படி வாழணும், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும். வீட்டிலேயே ஜெபம் பண்ணுங்க, வீட்டிலேயே உட்காந்து கொண்டு சொன்னாங்கன்னா அதை நம்பி விடாதீங்க தயவு செய்து. இல்லையா? தேவாலயத்தில் தான் ஆண்டவரை ஏறுறதை இறங்குறது இருப்பார். அவரை சரியிடுங்கிற தேவாலயம் தான். கண்டு சில தேவாலயத்துக்கு வரணும். வீட்டுல சொல்லாதீங்க இந்த வருஷம் எத்தனை பேர் வெள்ளிக்கிழமையோட ஜெபம் பண்ண பொறுத்துடுவேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருங்களா? நான் சொல்லல, வேதம் சொல்லு. 2:49 படிங்க. அதுலயே பாருங்க, கிழவன் என்று முகம் பாராமல் பாருங்க, வாழுவன் என்று இறங்காமலும் உனக்கு கொடிய முகம் உள்ளதோ. என்ன முகம் உண்டாதாமா? கொடிய முகத்தை கொடுக்கிறார். வாழுவன் இல்ல, கிழவன் பார்க்க மாட்டார். தள்ளாட நேரத்தில் ஐயோ தடி ஓடிட்டு நான் நடக்க முடியலையே, நான் கண்டிஷனில் நடக்கிறேனே, எனக்கு ஒரு ஆள் பிடிச்சாதான் நடக்க முடியுமே, ஐயோ தள்ளாடவே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படிங்கிற நேரத்தில் முகம் பாராமல் இல்லையா? தேவ முகமாக மாட்டாராம். ஏன்? உனக்கு நான் எல்லா விதத்திலும் உன்னை பார்க்க, உன்னை எல்லா விதத்திலும் வயசத்தோடு வாழ வைக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் சொல்லி நான் பார்த்து உன்னை வயசுத்திட்டு இருக்கிறேன். பார்த்து உன்னை வழியை இந்த வழியில் போ அந்த வழியில் போன்னு சொல்லி உண்மையில எனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுத்தேன். நீ அதை கேட்காதபடி கீழ்ப்படியாதபடி இருந்ததுனால இந்த கஷ்டங்களை கண்ணீரை நீ அனுபவிக்கிற நேரத்துக்கு நீயே தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? ஆண்டவர் எப்பெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் நம்மளுக்கு. அது எத்தனைப்பா? 50 படிங்களே, 50ஓட நிறுத்திடலாம். பாரு, உனக்கு தெரியாத பாஷைகளை பேசுறதான வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பாரு கழுகு பருகும் வேகமாக கத்துரு வர பண்ணுவார். பாத்தீங்களா? கழுகு பறக்கிற வேகமாக வந்து அவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு முகம் தெரியாது வந்து நம்மளை நிந்திப்பார்கள், ஒடுக்குவார்கள். கஷ்டத்தை வரும், கண்ணீர்கள் வரும், துக்கங்கள் வரும். அதுக்கு நீ தப்பித்துக்கொள்ளா ஆண்டவருடைய நாளை திருடாதே. அவர் சொல்லிட்டு போறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் வீட்டுல வேணா நீங்க என்ன பண்ணலாம் பேசுங்க, அதனால எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க தான் 2வது பிழை, அந்தபடி பலனை நீங்க தான் அனுபவிக்கணும். இல்லையா? நான் வேதத்தில் இருக்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க எப்படி இருந்தா நீங்க முன்னேறலாம், எப்படி இருந்தா வாழ்க்கை உயரலாம், எப்படி இருந்தா நீங்க நடக்கலாம், எப்படி இருந்தா உங்க வாழ்க்கை கஷ்டத்துல எல்லாம் மாறலாம். உங்க சன்னதி உயருக்கு, உங்க சன்னதி முன்னாடி உங்களுடைய ஏரோப்ளேன்ல போகணுமா, கார்ல வரணுமா, பைக்கில் வரணுமா, நல்ல சொந்த வீட்டில் நல்லா பங்களாவில் இருக்கணுமாண்டா, அது உங்க கையில தான் இருக்குது. இல்லையா? மனுஷன் கையில் இல்லை, உங்க கையில் இருக்கு, வேறொரு மனுஷன் கையில் இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்லையா? அவர் போய் சொல்றக்கே தேவன் அணைதலில் சொன்னேன். சரிங்களா? போன வாரம் எல்லாம் வார்த்தையில் பத்தி சொன்னேன். ஆமென் சொன்னேன். அதே மாதிரி எலியாவின் வார்த்தை உண்டாச்சு. எலியா சொல்றேன், என்னுடைய வார்த்தை இல்லாமல்
மழையாகுது, பனியாகுது, பூமியிலே பெய்வதில்லை. நான் கர்த்தரை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 3 வருஷம் பெய்யும் சொல்லி நின்றுதா இல்லையா? அதே மாதிரி பலிபடத்திலிருந்து வார்த்தை வருகிற வார்த்தையை நீங்க அல்ல கட்டுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இல்லையா? கர்த்தர் செய்யற காரியத்தை பெரிதா இருக்கு. நீங்க ஏற்றுட்டீங்கன்னா கடவுள் சொன்னபடி அப்புறம் என்னாச்சு சொன்ன அந்த விதை வீட்டுல போய் சொன்னார். விதை எனக்கு தட்டினானா? தட்டல. இந்த எளியா வேலை அந்த ஊரே பஞ்சபுலார் பிடிக்குதையா. போய் தேவ மனுஷன் சொல்றேன், இந்த இடத்துல என்ன இருக்குது? என்ன இடத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு இருக்குது. அதை போய் முதல்ல ஒரு அடை சுட்டி எடுத்துக்கொண்டு தண்ணி கொண்டு வாங்க. நானே 2 விரவு பொறிக்கிட்டு போய் அது இருக்கிறத சுட்டு தின்னுட்டு நானே பையன் சாக போறோம். இவர் ஒரு பக்கம் வந்து கேட்கிறாங்க, அவன் என்ன பண்ண முறுமுறுத்தாரா? இல்ல. அவனும் சரி நாம தான் சாப்பிட்ற தேவ மனுஷன் சாப்பிட்டு கொண்டாந்தான். கொண்டாந்து கொடுத்து போட்டு 2 போய் நீ சுட்டு சாப்பிட்டு போய் பார்த்தா இந்த மாவு என்ன குறையாது வருது ஐயா. 3 வருஷம் 6 மாசம் இங்க ஓட்டிட்டேன், ஆத்தங்கரையில் ஓட்டிட்டேன். 2வது எங்க வீட்டை 3 வருஷத்துக்கு அங்க போனேன். இங்க என்ன காலத்தை கொண்டாந்து 6 மாசம் அவனுக்கு சோறு கொடுக்குது ஐயா. அது என்னங்க இறைச்சி கொடுக்குது, விதவிதமா கொடுக்குது ஒரு தேவ மனுஷனுக்கு. நீங்க தேவ மனுஷனை பத்தி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவ மனுஷனுக்கு கொடுக்கறதால நீங்க வஞ்சக மாட்டீங்கன்னா அதையும் பார்ப்பாரு ஆண்டவர். இல்லையா? தேவ மனுஷன் வந்து விதவிதமா கொடுக்கறதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் விதவிதமா உங்களுக்கு படை இறைச்சிட்டே இருப்பார். அது உண்மை இல்லையா? அது உண்மை. காகம் கூட விதமாக கொடுத்து காட்டுறாரு. எதனால? அடி காகத்தை பார்த்தனால விசுவாசிகளே திருந்துக்குவாங்க. அந்த காகத்தை போஜத்துக்கு கொண்டாந்து கொடுக்க வச்ச தேவன் உங்களை போதிக்க மாட்டாரா? அந்த விதையோடு பண்டசாலையில் போய் அங்க என்ன பண்ண அங்க நடக்கும்போது பாருங்க, நினைச்சு பாருங்க. 6 மாசம் எல்லாம் ஒரு நடந்தது, அற்புதமா நடந்தது. அதே மாதிரி 3 வருஷம் அற்புதத்தை நடத்தினார். நீங்களாம் சிந்திக்கணும். தேவனுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது. நீங்க அதை படிச்சுட்டீங்கன்னு சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே. 2வது உபாகம் 26:1. உபாகம் 26:1 255 பக்கம். உன் தேவனாய கர்த்தர் நீ உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும். நீ தேசத்தில் போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாய கர்த்தர் உன் கொடுக்கும் தேசத்தில் வருமணி பயிருடைய கனிகளில் முந்தின பலனை எடுத்து கூடையில வைத்து தேவனாய் கர்த்தர் பாருங்க நாமம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி எங்க விடாய் கொடுக்க சொன்னாரு. எங்க விட்டாரு? எங்க தெரிஞ்சு கொண்டாரு? எங்க போற ஆலயத்துக்கு? அந்த தானத்துக்கு பண்ணி கொடுங்கிற. இங்கிருந்து வேற எங்க அனுப்பாதீங்கிற. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். மரபொருளாக செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறார். தேவன் இடத்துல உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு எங்க சத்தியம் சொல்லி உங்களை வழி நடத்துறாரோ, நல்லா திட்டினாலும் உங்களை வழி நல்ல வழியில் திருத்தோன்னு சொல்லி ஆசைப்பட்டு தாகத்தோடு இருக்கிறாங்களோ அங்க நீ என்ன செய்யணும்? எத்தனாவது படிச்சிட்டீங்க? 2 முடிச்சாச்சு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சரி, 2வது யாத்திராகம் 23:19. 99வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம். யாத்திராகம் 23:19. பக்கம் சொல்லியாச்சுல. 99 தானே? எடுங்க படிங்க. ஆமே. என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு. ஆமா. என்னென்ன பண்ற? நான் பல தடவை சொல்லிக்கிறேன். சம்பளம் வாங்கினாலும் ஒரு முட்டாய் கூட வாங்க மாட்டேன். முதல்ல தேவனுடைய காரியத்தில் எடுத்து வைப்பேன். இன்னைக்கு எல்லாம் பஞ்சம் பாடுறீங்களே. ஏன்னா இந்த சபரியத்துக்கு நீங்க வாங்கி எல்லாம் பண்ணி முடிச்சு தின்னதை போக மிச்சத்தை கொண்டாடுறதுனால தான் பிரச்சனையே. முதல்ல பேரோட கத்தருக்கு எடுத்து வச்சு போட்டு நீங்க செஞ்சு பாருங்க. அது என்ன நடக்குன்னு நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. இல்லையா?
நான் இன்னைக்கு 1000 ரூபா தினம் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், 1200 சம்பாதிக்கிறேன், நான் மேஸ்திரியே இருக்கிறேன், அதில் வந்து தினம் 120 ரூபா எடுத்து வைக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார். உனக்கு இந்த 1200 சம்பாதிக்க வைக்கிறது நான், உனக்கு பலம் கொடுத்தது நான், உனக்கு எல்லாம் கைகள் சோத்த கொடுத்தது நான், நீ நல்லா இருக்கிறதுக்கு நல்லா ஒடியார் கொடுத்து பலனை கொடுத்து உனக்கு வாசம் பண்ணுறது நான், என்னுடைய பங்கில் நீ கை வைக்கணும், எனக்கே நீ வஞ்சிக்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண வராமா கை வைப்பாரா? நான் வைக்க மாட்டேன், ஆண்டவர் வைப்பாராம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அவன் எச்சரிக்கை ஆயிக்கோ, என்ன அதுக்கு மேலே வச்சு வரோம்னா நாம தான் முயற்சி பண்ணணும். அடுத்து படிச்சாச்சு, முழுசு முடிஞ்சதுல. சரி, 2வது ஆதியாகம் 34:26. 34 ஆதியாகம் 34:26 பக்கங்களை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதெல்லாம் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி கொடுத்துட்றேன். 116 பக்கம் யாத்திராகம். ஆதியரா யாத்திராகம் யாத்திராகம் தான் சொன்னேன். யாத்திராகம் வெள்ளாட்டு குட்டிகளும் என்ன வேண்டாம்ல பணத்துல. ஆமா, வெள்ளாட்டு குட்டி தாயின் பாலே சாருக்கு சமைக்கூட, நீங்க சமைக்காது. அது முதல் படி நீங்க வரணும். மாமா தேவனுக்கு வரணும். ஆட்டுக்குட்டி பால் எடுத்து சொல்றாரு ஆண்டவர். ஆமா, அதெல்லாம் நீங்க சமைச்சுக்க கூடாது, அது தேவனுக்கு வந்துடுங்கிறார். சரி, ரேவி ராகம் 23:10-14. ஆமா, 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து நீங்க அதனுடைய வெள்ளாமை அறுக்கும் போது உங்களை அறுவன் முதல் பலனாகிய ஆசாரி நடத்துல கொண்டாது என்ன பண்ண கொண்டாடப்படுது. அப்ப என்ன எடுத்துங்க, பயிர் அன்னைக்கு காலத்துல தானியம் பெருகிறது, அதனால தானியத்தை தான் சொன்னார். அன்றைக்கி தானியம் இருக்கும்போது ஜாடத்தில் பஞ்சம் இல்லை, நோய் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனால் பாடுபட்ட இடம் இன்றைக்கி அதெல்லாம் விட்டதுனால தான் இன்றைக்கி என்ன வேணுங்க, நேமாக போகிறதுனால எல்லாமே பஞ்சம். எத்தனை வந்தாலும் பற்ற மாட்டேங்குது, எத்தனை கோடி பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது. காரணம் என்ன, எல்லாருமே 10வது பறை தேடிட்டாங்க. தேவனிடத்துலேருந்து தேவனுக்கு செய்ய வேண்டியது, தேவனை குதிக்க வேண்டியது எல்லாம் விட்டுட்டாங்களாம். அதில் உபாகத்தில் அப்படின்னு உங்களுக்கு படிச்சு காட்டினேன். சரி, 2வது சரி, உபாகம் 26:3. உபாகம் 26:3 படிங்க. வந்து சேர்ந்தேன் என்று அறுப்படியும் என்பாயாக. அதுல 5 அழு என்ன பண்ணாப்ல, என் தாப்பன் அழிவுக்கு நேராக அது மாதிரி எங்க வயசு தானா பரதேசியா சஞ்சரிச்சா பாத்தீங்க. எங்க போய் அங்க வேணும் வெள்ளத்தை செர்ச்சியான ஜாதியான பஞ்சத்தில் எப்படின்னா இதெல்லாமே அவன் மறக்கிறாங்க. மறக்கிறத பற்றி தான் வாப்பிளை சொல்லி உங்களுக்கு சொன்னேன். இந்த மறந்தனால தான் பிரச்சனைக்கு வருதுன்னு சொன்னேன். சரி, அதில் வந்து எல்லாமே படிக்க டைம் இல்லாதனால அப்படி சொன்னோம், சீக்கிரம் போகிறேன். அதில் 10 படிங்கம்மா. கொண்டு வந்தேன் என்று சொல்லி உன் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியிலே படிந்து. சரி, 11. அனுகிரகம் பண்ணும்படிக்கு நான் சகல நன்மைகளையும் சந்தோஷப்படு. பார்த்தீங்களா எப்படின்னா அங்கே இருக்கிற தேவாலயத்தில் வந்து நம்ம பாருங்க கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
நீ எல்லாம் அங்கே இருக்கிற அந்நியனும் பரதேசிக்கும் நீ கொண்டாந்து வருஷத்துக்கு பணம் கிடைச்சா நீ கொண்டாந்து என்ன மாதம் இருக்க வர்றதை என்ன கொண்டாடுறீங்களோ அதை கொண்டாந்து ஏழைகளுக்கும் கொஞ்சம் நஞ்சு கொடுக்கணுமா, கொடுக்க சொல்கிறாரு. கொடுக்கணும், நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. இல்லாதவனுக்கு இருக்கிறவனுக்கு இல்லை, இல்லாத கொடுமையில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் தெரு அன்றைக்கெல்லாம் தேவாலயத்துக்கு முன்னாடி பிச்சை எடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா, அவங்களுக்கு அன்னையனுக்கெல்லாம் சோறு கொடுக்கணுமா. நாம் ஆக்கி திங்கிறது மட்டும் இல்லை, அந்த அன்னைக்கு ஆராய்ச்சி இருந்தால் கூட்டிகிட்டு வந்து நம்ம சோறு கொடுக்குறது நம்ம இல்லை. அப்படித்தான் சொல்கிறார் ஆண்டவர் வார்த்தை. சரி, அதுலேயே பாருங்க 14 படிங்க. அதில் இந்த 13 14 படிங்க 26. பாத்தியா, நான் நீங்க கொடுத்த எல்லா கட்டளையும் படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை வீட்டிலிருந்து எடுத்து வந்து தேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கட்டு பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் கொடுத்தேன். நான் உன்னுடைய கட்டளைகளை வேறம மறக்கம் இல்லை, மறக்காது இருந்தீங்கன்னா போதும். வேறம் கூடாது, மறக்கம் கூடாது. என்ன ஒன்று அதை என்ன கொண்டாடு என்ன செய்யணும், பரிசுத்த இதாக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் ஆடு சாகிற மாதிரி இருந்தால் அதை கொண்டே கோயில் விட்டுருவாங்க, கோழி குருடாக இருந்தால் கொண்டே விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் விடக்கூடாது. பழுதுள்ள பொருள் கோயிலுக்கு ஏசனார் கோயில் கொண்டாடக்கூடாது, எங்கேயும் ஒன்று போய் பழுதுள்ள நாய்க்கு. அதனால தான் நாய்க்கு ஒரு கோழி கடிச்சு போட்டால் கோழி திங்கக்கூடாது. ஆடு உங்கள் ஆடை பிடிச்சி ஆடு கடிச்சு வச்சுருந்தா சாகிற மாதிரி இருந்து தோல்காரன் தூக்கி கொடுத்துடலாம், வழியாக ஆராய்ச்சி கொடுத்துடலாம். நீங்கள் தண்டக்கூடாது, அதில் கூறு போட்டு எனக்கு ஒரு கூறு கொடுன்னு வாங்கிடக்கூடாது. புரியுதுங்களா? இல்லையா? ஆமாம், கடத்தில் ஈடுகா போட்டுருந்து எடுத்து போய் வளர்த்து தின்றக்கூடாது, அதெல்லாம் கொட்டவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்கள். ஆமாம், கடவுளுக்கு விரோதமான காரியம். நீங்களாம் யாருடைய பிள்ளைகள்ங்கிறது நான் சொன்னேன். அவருடைய சன்னதி, அவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி, பரமனுடைய பிள்ளைகள். அப்படித்தான் வேலை சொல்லணும். இப்போ எத்தனைங்க 14 முடிச்சிட்டிங்களா? சரி படிங்க 14. என்ன பண்ணலைங்க, நான் துக்கம் கொண்டாட அதுலேருந்து புஷ்டம் இல்லை, தீட்டான காரியங்களுக்கு படைக்கவும் இல்லை, கீழ்ப்படிந்து நான் தேவரே எனக்கு கட்டளிட்டபடி சகலம் செய்து. பார்த்தீங்களா, தேவனுடைய காரியத்திலிருந்து நீங்கள் ₹1 1 பைசா கூட எடுக்கக்கூடாது. காணிக்கையிலேருந்து அதுலேருந்து துக்க காரியத்தை கூட எடுக்கக்கூடாதான். நான் சொல்லலை, வேதத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் படிக்க தெரிஞ்சாலும் படிச்சுக்கோங்க. துக்க காரியத்தை கூட எடுக்கக்கூடாது. 10ல் ஒரு பாகத்தை எடுத்து எல்லாம் தெரியுங்க, நீங்களே பாஸ்டெல்லாம் சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மலை தேசத்தில் இருக்கிறேங்க, அங்கெல்லாம் ஆறு வந்து எனக்கு பேச போகிறதில்லை அப்படின்னு நினச்சிட்றாங்க. உங்கள் பிள்ளை படிக்கணும், உங்கள் பிள்ளை படிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கு உங்களுடைய 10ல் ஒரு பாகத்தில் இருக்கிறது என்ன பண்ண நீங்கள் எடுக்கணும், துக்க காரியத்தை கூட எடுத்துக்கூடாது. என்ன பண்ண அதில் நீங்கள் படிக்க எந்த காரியத்தையும் பட்னியான கூட எடுத்துங்க கூடாதான். பார்த்தா சத்தம் போட்டு இன்னொரு அந்த பக்கம் ஆண்களுக்கு படிச்சிருக்கு, படிங்களா பாச்சு படிக்க தெரிஞ்ச சூரிய படி 14 படி கால் ஏக்கிற மாதிரி படிக்கணும். துக்கம் உண்டான புஷ்டம் இல்லை, தீட்டான காரியத்தை நான் அது எடுக்க முடியல. இலவ காரியத்துக்காக நான் ஒன்றையுமே படைக்கவில்லை. நான் என் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவரின் நீ கட்டளை விட்ட. பார்த்தீங்களா, கட்டளை இப்படி நான் என்ன நடந்துட்டேன், தவறாத நடந்துட்டேன். இப்படி நடந்து பாருங்க என்ன நடக்குது அப்போ தெரியும். வேணுங்க இந்த மாதம் துக்கம் ஆயிடுதுங்க, அதனால இந்த வாரம் செலவாகி போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு அது மீறுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், எதில் படிச்சோம், எதை படி சொன்னேன் நானு? உபாகம் 28 47 48 49 படி சொன்னேன். எல்லாம் கொடுத்து நீ என்ன பண்ணி போட்டேன், உன் ஜபரியத்துக்கு செஞ்சதுனால இன்னைக்கு என்ன பண்ண, அன்னை வந்து உங்களை ஆள போறான்ட்டார். கழுகை போல பறந்து வந்து உங்களை என்ன பண்ண போற, உன்னை ஆள போறான்ட்டார். கஷ்டத்தை நீங்க தேடிக்காதீங்கிறார் ஆண்டவர்.
தேவனுக்குரிய காரியத்தில் நீ தலைவிடாதீங்கிற, தேவனுடைய காரியத்தில் நீ என்ன பண்ணாத, தப்பான வழிக்கு போகாதீங்கிற. அல்லேலூயா. எத்தனை குறைபடுறீங்க நீங்க சிந்திக்கணும் தெரியுமா? நம்ம ஆணை இன்னைக்கு இப்படி கிடக்கிறக்காரங்க உங்ககிட்ட எல்லாரும் உண்டியல் கொடுத்து என்னதான் பண்ணீங்க? யாரோ 4 பேர் ரொம்ப இல்லாத கூட கொண்டாந்து வச்சுட்டாங்க. இருக்கிற ஆளு தான் கொண்டாந்து வைக்க மாட்டீங்க. இல்லையா? சிந்திக்கணும். நாம எதுக்கு வாங்குறோம் அந்த இடத்த? இடம் வாங்குறதுக்காக செஞ்சு. இந்த பந்தப்பாடு ஒரு நாயம் பேசுங்க. பந்தப்பாடுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? அதில் கொடுத்தது 8 ரூபா, 24,000 சில்லறை வந்தது. இந்த 22 சொல்றேன் சரிங்களா? அதெல்லாம் என்ன நீங்க கொடுத்த காசு 10,000 வேற விட சொல்றேன். கையேந்தி வாங்கி கடலை கட்டுனாங்க. இல்லையா? புரிஞ்சுக்கணும் நீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதுல 15 படிச்சு முடிக்கலாமே. 15 நீ ஒன்று பரிசுத்த வாசஸ்தலமாகிய என்ன பண்றது? பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலையும் உன் பிதாக்களுக்கு நீ ஆணையிட்டபடியே பாலும் தேனும் ஓடுற தேசத்தையோ ஆசீர்வதின்னு நீ சொல்லுவாயா? எப்ப அதெல்லாம் கடைக்கு பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிக்கப்பட்டுவேன். ஆமா, இளவகாயத்து கூட தொடாதுட்டீங்கன்னா எதையும் தொடணும், எதையும் தொடக்கூடாது. பஞ்சவரு சரி, எனக்கு பஞ்சவதம் சொல்லி நீ அந்த வாசத்தை கடற்குள்ள கட்டாத கூட கடைப்பிடிட்டு போயிடுவேன். அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ பயம் இருக்குது. ஆண்டவர் அது கூட மேலானவர், புரிஞ்சுக்கணும். கடற்குள்ள கட்டலைன்னா இல்லை அமோசம் அமோசம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கட்டப்பட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சாத்தி அப்படித்தான் சொல்லுவார். இப்போ கட்ட கொடுக்க மாட்டாருல்ல. எல்லாம் மக அங்கேருந்து வந்து மஞ்சள் வந்து கட்ட வரைக்கும் பட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தானே அதை தப்பாக நினச்சிடாங்க. நானே அதை உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமாம், உண்மையான காரியங்கள் என்னென்னா நம்ம கடைப்பிடிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உன்னை ஆசிரியர் சொன்னாருன்னா அதே மாதிரி நீ ஆசிரியப்பட்டுருவாய். கடைப்பிடிச்சு நடக்கும் போது முதல்ல கடைப்பிடிக்கணும். அதைத்தான் சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டி. சரி பாருங்க, நீதிமொழியிலே 3:10 முடிக்கலாம். அவ்வளவுதான். 765 பக்கம். அப்ப உன்னுடைய களஞ்சியங்கள் எந்த வார்த்தை படிங்க? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உன் ஆடைகள் உன்னுடைய திராட்சரசம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமா தானாக மாறிக்கும். ஐயா, நீ செய்ய வேண்டிய நீ செஞ்சேன்னு ஒழுங்கா தொழுவரு கரெக்டாக ஜவுக்கிற்கா ஜாபம் பண்றதுக்கு வீட்டில் உட்காந்து அங்கேயே இருந்தால் நினைக்கிறதெல்லாம் மறந்துட்டு நீ என்ன சொல்ற அது ஒரு நேரம் வந்து ஜெபிச்சேன்னா உன் வாழ்க்கை மாறுறது தானாக நீயே கண்ணார பாப்ப. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்க கையில தான் இருக்குது. ஆமா, வீட்டில் இருக்கிற எல்லாம் நான் சனி இந்த என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை சேர்த்துக்கு வரலாம். பஸ் பிரி ஆண்டவர் எவ்வளவு செலவு பண்ணியிருக்க தாய் குழந்தைங்களுக்காக. தினமே வீட்டில் இருக்கிற வரலாம். தினம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வேலைக்கு போட 8 மணிக்கு போகிறோம். அது மாதிரி சோத்தை போட்டுட்டு 10 மணிக்கு வந்தால் 1 மணி வரைக்கும் ஜாப் பண்ணிட்டு 1 மணிக்கு மேலே சாப்பிட்டு போட்டு 4 மணிக்கு என்ன பஸ் இருக்குது அதை தேடி போயிடலாம். வீட்டில் இருக்கிறாளுங்க வேலைக்கு போகிற வேண்டாம். வேலைக்கு போகிற கண்டிப்பாக வேலைக்கு போகணும். வேலை செய்யல நீ பாடு, வேலை செய்யல சோறு அடிக்க வேண்டாம் ஆட்டம் இல்லையா? வீட்டில் எனக்கு இருக்குது, வீட்டோடு இருக்கிறங்கிறியா தாராளமாக வந்து செடிக்கணும். அதே போல பொதுங்காலம் சவத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாதுக்கு தயவு செய்து. முடியாத பரவாயில்ல, முடிஞ்சா நீங்க வந்து என்ன பண்ணணும், கலந்துக்கோங்க. சொந்த தொழில் இருக்கிறீங்களோ வரலாம், வேலைக்கு போற முடிய கூட முடியாது. கலந்து நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாரா? ஆமா இல்லையா? பாருங்க, நான் 2 இதையும் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைவு பண்றேன். மத்தேயு 6 31 32 படிக்கலாமே. மத்தேயு புதிய ஏற்பாடுல அவ்வளவுதான். ஆகையால் எனத்தை உண்போம், எனத்தை குடிப்போம், என்மே கவலைப்படாதீங்க. அதெல்லாம் மறந்துருங்க. 32 படிங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் அப்படின்னு ஒண்ணு. தேவன் அறியாத பாருங்க, எங்க விருந்து கிடைக்கும் அங்க வேணா கிடைக்கும், இங்க கிடைக்கும் ஓடுறாங்க. அது மாதிரி நீங்க பண்ணிடாதீங்கிறாரு.
தயவுசெய்து நீங்க யாருடைய பிள்ளைகள் மட்டும் முதல் புரிஞ்சுக்கணும். நீங்க உன்னதமானவருடைய பிள்ளைகளுங்கிறது மறக்கவே கூடாது. தண்ணீர் குடிச்சிட்டு குறுகி வசிக்கிறாண்டவர்கள் அழுங்க, அதுக்குள்ள காரியத்தை கத்துட்டு வாய்க்கு அப்புறம் பார்க்கலாம். இல்லையா? எத்தனோ நாள் என் மனைவி கதவை தட்டி அழுதுனாலும் உண்டு, தேவன் பார்த்துக்குவார். அதுக்குள்ள பலனை கத்து தந்தார். அப்புறம் இல்லையா? நாங்க அதுக்கு சாட்சி. தேவ பிள்ளைக்கு அது வரும் முதல்ல என்ன பண்ணுவேன், அது உங்க உள்ளத்தில் இருக்கணும். அதை முடிச்சிட்டீங்களா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று பரமபிதா, அந்த பரமபிதா அறிந்திருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணும் தெய்வம் அறிந்திருக்கிறாரு. உங்களுக்கு இன்னைக்கு நல்ல துணி போடணுமா, நல்ல ஜிம்மிக்கு போடணுமா, இன்னைக்கு நல்லா சாப்பிடணுமா, இன்னைக்கு நல்ல ஆண்டவர் இடத்துல நல்ல சந்தோஷம் சமாதானம் இருக்கணுமா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, செவிங்க துதிக்கு நீ மறந்தாயோ அதனால இது வந்தது. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். உபாகம் 28:47, 8, 9 சொல்றார். இல்லையா? அப்ப நீங்க என்ன துதிக்க வர்றதுனாலதான வருகிறது, தேவனை தொழுக வர்றதுனாலதான் வருகிறது, சாக்கு போக்கு சொல்றதுனால வருகிறது, நீ பொறுத்தனை படிட்டு பொறுத்தனை தட்டளித்து நிற்கிறதுனால வருகிறது. ஆமே. மல்கியா 3:10, மல்கியா 3:10, 116 பக்கம், 1110. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும் இருக்கும்படி என்ன பண்ணணும், தசம பாகங்கள் எல்லாம் கொண்டுட்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை இடங்கொள்ளாமல் போகும்படிக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனா என்று என்னை சோதித்து பார்க்க சொல்லிட்டார். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்னை சோதிச்சு பாருங்க, அது நடக்கலையா நடக்குதான்னு. உங்களுடைய இதுல என்ன இதுல சொன்னவாரு, நீதிமொழியில 3:10 சொன்னவாரு, என்ன வேணும் அதெல்லாம் வருது. இது வராத காரணம் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சபாடிக்கொண்டு தேவனும் தேவ சமூகத்துக்கு மஞ்சபாடுறோம், மித்த காரியத்தை எல்லாம் மஞ்சபாடுறது. அல்லேலூயா. 2வது 11 உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அது உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, விலையில் உள்ள திராட்சை கொடி விலனில்லாத போவதும் இல்லை. அப்படியே சரி. 12 பாருங்க, எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன செய்வாங்களா, பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் சொல்லுவாங்களா. பாருங்க, உங்க தேசம் விருப்பப்படும், உங்களுடைய வீடு, உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், கணவன் மனைக்குள்ள உங்க வாழ்க்கை விருப்பப்பட்டதாக்கா உங்க வாழ்க்கை அமைச்சிருக்கிற கத்திரை பார்த்து மெச்சிக்கொள்ளலாம், ஜனங்களை மெச்சிக்கொள்ளலாம், ஜனங்களை பார்த்து உங்களை சொல்லப்படா, அப்படி சொல்லித்தார அளவுக்கு தேவன் பெருந்தகாரி செய்வாராம். அதுல 12:13 நீங்க விரோதமா என்னை பேச்சுக்கள் கடினமா இருக்கிறது என்று பாத்தீங்களா. வெளியே போய் கடினமா உலகனை பார்த்து திட்டாதீங்க. மோசையை பார்த்து திட்டுனாங்க, கல்லறையை பார்த்தாங்க, எலியா பார்த்து திட்டுனாங்க, என்ன பண்ணாங்க, பவுலை பிடிச்சி அடிச்சாங்க, உதைச்சாங்க, பேதுரை திட்டுனாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண, அப்படி பண்ணாதையே, இன்னைக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பண்றதை விட்டு விடுங்கிற, டெக்னிக்கலா பேசாதீங்க, சத்தியம் தெரியாது பேசுறாங்க அவரோட சேர்ந்து நீங்க ஜாடரா போடாதீங்க. அவங்களுக்கு கூட அக்கினி என்ன அக்கினி கம்மி, நம்மளுக்கு எச்சு. ஏன்னா சத்தியம் தெரிஞ்சு பேசும்போது இல்லையா. 2வது எத்தனை படிச்சிட்டீங்கப்பா, படிங்க. ஆனாலும் எனக்கு உனக்கு விரோதம் பேசணும், அப்படி போய் தலையை வச்சு பேசாது. தயவு செய்து எச்சரிக்கை ஆகிக்கும். பேஸ்போர்ட் நிலையிலாட்டம் மாத்தாதீங்க, மறந்துடுறீங்க நிறையா. எனக்கு அப்படியே பதிஞ்சதுனால சில பேருக்கு இடத்துல நம்ம பேசும்போது இப்படி பண்ணுறாங்களே, இவங்களுக்காக நம்ம எத்தனை
ஜெபிக்கிறோம், அழுகிறோம், புலம்புற இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம அப்படியே ஒவ்வொரு நேரம் அவங்கள அந்த மனசுக்குள்ள முன்னாடி கண்ணு முன்னாடி சொன்ன வார்த்தை அப்படியே வந்து நிற்கும். அப்போ நான் நினைப்பேன், இவங்களை எப்படியெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைப்பேன். அவங்கள கேட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, மறந்துடுறாங்க. மறக்கிறீங்க, மறக்க வச்சுருவா பிசாசு பேச வச்சு, தெரியுமா? 2:14 என்ன பிரியாச்சனம்? சேவிக்கப்படாது விற்கிறதுனால என்ன பிரியாச்சனம்? 15 இப்பொழுது அகிகாரிகளை பார்த்து என்ன பண்ண, உலகத்தான பார்த்து பாக்கியவானுங்கன்னு சொல்றீங்க. திடீர்னு காணாத போயிடுவானுங்க வயது சொல்லுது, அப்படி நீங்க என்ன சொல்றோம்? பாக்கியவானுங்க. விடுவிக்கப்படுகிறவர்கள் சொல்லிக்கொண்டு என்ன பண்றா? காணாத வராங்க, அது என்ன உங்களுக்கு தெரியல, உட்கார்ந்து சித்திக்கிறது இல்லை, பெருமையா அவங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். 16 படிச்சு முடிக்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்களாமா? பேசிக்கொள்வார்கள். கவனித்து கர்த்தர் கேட்பார். உங்களை நீங்க ஒருவரோட பயந்து என்ன பண்ணுங்க? ஒருவரோட ஒருவர் என்ன பேசுறீங்க, நல்லது பேசுறீங்களோ கெட்டது பேசுறீங்களோன்னு தேவனாய் கர்த்தர் கவனித்து பார்ப்பாராக. பூமியே அவர் கண்கள் 7 கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் கவனித்து பார்ப்பாராக. செவ்வவேலு கையில தூக்கு நூலை கர்த்தர் வைத்திருக்கிறத கவனித்து பார்த்ததை போல உங்க கையில நீங்க பேசுற வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனித்து பார்ப்பாரா. ஆமே, அல்லேலூயா. உங்களுக்கு பாலும் தேனும் குறையாத தேசத்துல வாழணும்னு சொன்னா தேவ வார்த்தை கேளுங்க, அப்படியே நீங்க கை கொண்டு நடங்க. அப்படியே நம்ம முழங்கால் படிவிட்டு எல்லாம் செவிக்கலாமே. ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டு நடக்கும் போது தேவன் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறம் பண்றேன். ஆமே, அல்லேலூயா. ஆமா, முழங்கால் படி விடுங்க எல்லாருமே, முழங்கால் படி செவி.